தனது கணவனுக்கு மிகவும் பிடித்த மீன் குழம்பில் விஷத்தை கலந்து கொடுத்து அவரது கதையை முடித்துள்ளார் மனைவி ஒருவர். என்ன நடந்தது, பின்னணி என்ன பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட கட்டியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபாலகண்ணன். இவர் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு இவர் வீட்டில் மயங்கி கிடப்பதாக இவரது மனைவி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். மனைவி விஜயா கொடுத்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். உடனடியாக அவர் எப்படி உயிரிழந்தார் என விசாரணையை தொடங்கியுள்ளனர் காவல்துறையினர். அப்போதுதான் அவர் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டு உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. உடனடியாக விஜயாவை விசாரணை வளையத்துக்குட்படுத்தி என்ன நடந்தது என விசாரித்துள்ளனர். அதில் கணவர் கோபாலகண்ணனுக்கும் விஜயாவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. மனைவி மீதுள்ள சந்தேகம் காரணமாக கோபாலகண்ணன் அடிக்கடி மனைவியிடம் சண்டையிட்டு வரவே ஒரு கட்டத்தில் கணவனை கொலை செய்ய எண்ணிய மனைவி அவருக்கு மிகவும் பிடித்த மீன் குழம்பை வைத்து அதில் விஷத்தை கலந்து கொடுத்துள்ளார். பூச்சி மருந்து கலக்கப்பட்டுள்ளதை தெரியாத கோபாலகண்ணனும் அதை சாப்பிட்டுள்ளார். விஷம் கலந்த உணவை உண்டு அவர் உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கொலையை மறைக்க எண்ணிய விஜயா தனக்கு எதுவுமே தெரியாதது போல தனது கணவர் மயங்கி விழுந்துள்ளார் என காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து விஜயா மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த தேவநாதன் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் விசாரணையில்தான் விஜயாவுக்கும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் இதை கோபாலகண்ணன் கண்டித்ததால் கொலை நடந்திருக்கலாம் எனவும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கணவனுக்கு மிகவும் பிடித்த குழம்பில் விஷத்தை வைத்து கொலை செய்த மனைவியின் செயல் பேசுபொருளாக மாறியுள்ளது.